இதோட பின்னணி என்ன? இவங்க அந்த மாதிரி சித்ரா அவங்கள வந்து கைது செஞ்சிருக்காங்க. இந்த சித்ரா அவர்கள் வந்து உங்க மேலயுமே வந்து ஒரு ஒரு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. ஃபுல் மோட்டிவேஷனே நான் மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு. சித்ரா மேடம் உங்களுக்கு? ஆமா ஆமா, அந்த அம்மா பேரை கூட நான் சொல்ல விரும்பலையா. ஏன்னு கேட்டா, ஒரு காலத்துல என் பிள்ளைகளுக்காக ஆதரவு இல்லாம கஷ்டப்பட்டவன் நான் தான். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நான் திரும்பி 5 வருஷமா எனக்குன்னு சொல்லி யூடியூப்ல வரக்கூடிய வருமானத்தை வச்சு என் பசங்க 2 பேரையுமே நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், வாடகை கொடுக்குறேன், சாப்பிடுறேன், ஏதோ அதை வச்சு என்னோட வருமானத்தை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் நான் விபச்சாரம் பண்ணினேன், இதுல இருக்கேன், அதுல இருக்கேன், எவ்வளவு பிரச்சனை. ரீசனா கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு வழக்க கூட பாத்திருப்பீங்க. நான் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொல்லி ஒரு 2 பேரை இதே மாதிரிதான் வச்சு எங்க மேல வழக்கு கேஸ் போட்டு குண்டாசுல நாங்க 1 வருஷம் இருந்து வந்தோம். திருப்பி பாத்தீங்கன்னா மதுரை கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேமரா வச்சிருந்தோம், அப்படி இப்படி சொல்லி அதுல ஒரு வழக்க போட்டு. இந்த அம்மாவுக்கு வேலையை எப்படி தெரியுங்களா? யாரையாவது கூப்பிடும். இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் பாக்கும்போது என்ன சொன்னுச்சுன்னா, நீ நல்லா இருக்கிற, நீ எதுக்கு வந்து நீ சிக்காங்கிற ஒரு நபரோட இருக்க, அவன் வந்து அப்படி இப்படி அதுன்னு சொன்னுச்சு. அப்ப வந்து ஏக்க அப்படிலாம் பேசுறீங்க. 2வது கோயம்புத்தூர்ல என் மேல போடப்பட்ட கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து வாபஸ் வாங்க சொல்றேன், நீ வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கொடுச்சு. நான் செய்யாத தப்புக்கு நான் ஏன் 10 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன்னு. அந்த அம்மா காரை ஃபுல்லாவே நீங்க செக் பண்ணிக்கங்க, அந்த கார் ஃபுல்லாவே ரெக்கார்டிங் இருக்கு. அது மொபைல்ல இருந்து போட்டு காருக்குள்ள போடுதா என்னன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு படிக்கல, நான் வெறும் 7வது தான் படிச்சிருக்கேன். சரிங்களா? 2வது இது வந்து நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வச்சிருக்கு. அது யாரு என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனா அரசியல்வாதிங்கிற மாதிரி போச்சு, ஆனா எனக்கு தெரியாது. நான் சொல்ற ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ வசதி வாய்ப்பா வாழலாம்னு. எனக்கு இதுல விருப்பமே கிடையாது. அன்னைக்கு எனக்கு ஒரு வருமானம் கிடையாது, என் பிள்ளைகளை வச்சு நான் கஷ்டப்பட்டேன், என்னோட புருஷனும் சரி கிடையாது, அவன் ஒரு குடிகாரன். இன்னைக்கு எனக்குன்னு சொல்லி யூடியூப்ல வருமானம் வருது, அதை வச்சு நான் என் பிள்ளைகளை பாத்துக்கிறேன். என் பையன் அடுத்த வருஷம் 12th. அதிகாரிகளை பேசின ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்கு. ஒரு சமுதாயத்தை பத்தி ரொம்ப பட்டுங்கவலமா பேசிருக்குது. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அதை சரியா ஒரு இது பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நாங்க வெறுத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே விட்டுட்டோம். சாதனா கிட்டையும் பேசி இருக்குது, என்னை வந்து ஏதோ செய்ய சொல்லி சாதனா கிட்ட டீல் பேசினாலும் நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி அவ ஒதுங்கிட்டா. சத்யான்னு சொல்லி என்னோட தோழி ஒருத்தி இருக்காரு, நான் அவளும் நல்ல ஒரு தோழியா இருந்தா, அவகிட்ட போய் பேசி இதை பண்ண அதை பண்ண அவளை கொலை மிரட்டல் விட்டு, அவளை வந்து நான் உன்னை அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் சொல்லி அவளை மிரட்டி அவ பயந்து போய் அவ என் வாய இருந்து புடுங்கி என்னை சுத்தி சுத்தி யார் இருக்காங்களோ எல்லாருக்கிட்ட. இது ஏன் இந்த அம்மா பண்ணி? இந்த அம்மா ஒரு விதமான சைக்கோ. நீங்க இந்த அம்மாவை இப்ப கைது பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேர் வெளியே வருவாங்கன்னு பாக்குறீங்களா? இந்த அம்மானால பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு பேர் வெளியே வருவாங்க தெரியுங்களா? அந்த அம்மா போனை மட்டும் புடுங்குங்க தம்பி, தயவு செஞ்சு. நான் அதிகாரிகளுக்கு நான் கையெடுத்து கும்பிடுறேன். நான் யாரோட பொண்ணுன்னு தெரியுமா? அவங்க அப்பாவோட ஜாதியை அடிக்கடி குறிப்பிடுது இந்த அம்மாவுக்கு சொல்லி ஒரு குரூப் வச்சிருக்கு. என்னமோ அந்த அதை நான் சொல்ல விரும்பல, அதை நீங்களே என்னன்னு பாத்துக்கங்க. சரிங்களா? ஒரு அதிகாரிகளை அதை நம்பாம நீ பிரஸ் மீட்ல நான் ஓப்பனா சொன்னையா, என் மேல தப்பு இருந்தா அவங்க பாக்கட்டும், அவங்க சொல்லட்டாத. குரூப்னா அது என்ன மாதிரி குரூப்? என்ன குரூப்னா, இந்த அம்மாவுக்கு வந்து இப்ப ரீசனா கேரளாவுல கூட ஏதோ ஒரு மசாஜ் சென்டர் இருக்கிறதாக எனக்கிட்ட சொன்னாங்க. நான் அதை எதையுமே எனக்கு தெரியாது. மொபைல போடுங்க, அந்த அம்மாவோட மொபைல எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. 2வது அவங்க அம்மா வீட்டுல இருக்கக்கூடிய லேப்டாப் ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதையும் எடுங்க. காருக்குள்ள இவங்க என்ன வச்சிருக்காங்க, ஏன்னா கார்ல யார் என்னாலும் மொத்தமா பேசுறது பூரா ரெக்கார்டு. சரிங்களா? கார்த்தி தப்பு பண்ணுனான்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுதுல, அப்ப கார்த்தியை புகார்ல சேர்க்காம எங்களை எதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் அந்த கேஸுக்குள்ள இருக்குது சொல்லுங்க. நான் அதான் கேட்டேன், சம்பந்தப்பட்டவன் கார்த்திங்கிறவன் தானே, அவன் வீட்டுலதான் இந்த இவ திவ்யா போய் இருந்திருக்கா, எங்களுக்கு இதுக்கு என்ன இருக்கு? அவன் நம்பர் கூட என்கிட்ட கிடையாது, நான் பேசுனது கூட கிடையாது அவகிட்ட. இல்ல ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து திவ்யா அவங்களோட போன்ல வந்து பாக்கும்போது ஒரு சில வீடியோக்கள் இருந்ததாகவும் நீங்கள் சார்ந்த ஒரு சில வீடியோக்கள் இருந்ததாகவும், சுமதி ஒரு பொண்ணோட ஒரு யூடியூபர் சுமதி அவங்களோட வீடியோக்கள் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது சம்பந்தமா வந்து நம்ம அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருந்தோம். யாருக்கிட்டனா சித்ரா அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திவ்யா தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றாங்க, இவங்க வந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக, திவ்யா தப்பிக்கிறதுக்காக வந்து சித்ரா அவங்களை வந்து மாட்டி விட பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கோணத்துல வந்து கொண்டு போறாங்க. கிடையவே கிடையாதுங்க ஐயா. இந்த அம்மா வந்து ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்ல, இந்த அம்மா மேல யார் புகார் கொடுக்குறீங்க, இந்த அம்மானால பாதிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்களா, எல்லாரும் வாங்கன்னு மட்டும் கூப்பிடுங்களேன். எவ்வளவு பேர் வெளியே வர்றாங்கன்னு பாக்குறீங்களா? ஒரு லேடியை எடுத்துக்கிட்டா 4 கேஸ் 5 கேஸ் போடுறாங்க, ஆதாரமே இல்லாம. எப்படி போட முடியும்? நான் மதுரை என்னோட கேஸ் நான் சார்ஜ் ஷீட் தரட்டுங்களா? இது வரைக்கும் அந்த அம்மா வந்து நான் போட்ட கேஸுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கொண்டு வந்து கொடுக்கல. இப்ப வரைக்கும் சம்மன் அவங்களும் அனுப்பி ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னா வரமாட்டேங்குது. கேஸ போடும், அதோட போயிரும். சிக்கந்தருங்கிற அவங்க அம்மாவுக்கு 80 வயசு தம்பி, அவங்க ஒரு தொழுநோயாளி, அவங்க இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா எங்களை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை அம்மா இல்லாம அவ்வளவு அனாதையா நிக்கிறியா? ஒரு 2 உயிர் போயிருக்கு அவங்க குடும்பத்துல. அவங்க பையன் சிக்காவோட பையன், அவனோட பையனோட வாழ்க்கை பாதிச்சிருக்கு. ஏன் பசங்களை அடுத்த டார்கெட் சொல்றா, அடுத்து உன் பையன் தான் டார்கெட்டு, உன் பையனை நான் விடவே மாட்டேன்னு இருக்கேன். நான் பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியுமா தம்பி? என் பசங்க ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. என்னாரும் ஒரு தாயா நான் பாதுகாப்பனா? நான் போய் என்னோட வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாப்பனா? என்ன பண்ணுவேன்? ஐயோ என்ன பண்ணுவாளோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். நான் சாப்பிட்டு தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு தம்பி.
ஓகே. இல்ல அவங்களோட பின்னணி என்ன? அவங்க உண்மை என்ன இதையே ஒரு வேலையா பண்றாங்களா? இது அவங்களோட தம்பி பின்னணி முழுக்க என்ன? முழுக்க இது மட்டும் தான் அந்த அம்மாக்கு வேலை. வெளிநாட்டுல இருந்து இந்த அம்மாவுக்கு வந்து காசு போடுறது. ஓகே. அந்த அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட் நீங்க தயவு செஞ்சு எனக்காக சொல்றேன். நீங்க வந்து செய்தியாளர்கள் நினைச்சா எதை வேணாலும் நீங்க எடுப்பீங்க, எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்க போக, உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. அந்த அம்மாவோட அக்கௌண்ட்டை நீங்க செக் பண்ணுங்க. இது எங்க இருந்து வந்திருக்குது, ஏது வந்து, ஏன்னா 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க பொண்ணோட வழக்கு தமிழ் மேட்ரிமோனியில போய் பல கோடி ரூபாய் மோசடி. அந்த வழக்குல இது வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட வாய்தா அட்டன் பண்ணவே இல்லை. எல்லாமே ஆப்சண்ட். ஓகே. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி போயிருக்குது. ரெண்டாவது இந்த அம்மாவோட மோட்டிவேஷன் பணம், அதாவது இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும். இப்ப என்னைய வந்து யாரு கூடயாவது ஒப்பிட்டு அந்த வீடியோ எல்லாம் முழுக்க முழுக்க மாஃபி. ஏன் தம்பி அப்படி இருந்தா நாங்க வந்து நான் என்ன சொன்னா அது ஆமாவா இல்லையா நான் சொல்லிட்டு போறேன். இதுல என்ன இருக்குது சொல்லுங்க. ரெண்டாவது திவ்யா கலச்சிக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அந்த அம்மா திவ்யா கலச்சியோட நம்பர்னால எனக்கு தெரியுமா? தாராளமா அதிகாரிகள் பாத்து கூட நான் இது வரைக்கும் அவன் பேசிருக்கேன், அவன் நம்பர் என்கிட்ட இருக்குதா அப்படின்னு கூட நீங்க பாக்க சொல்லுங்க. ஒரு தப்பும் கிடையாது, நான் தப்பு செய்யல. நான் ஏன் பயப்படணும்? ஒரு அதிகாரிகளே பேசுறாங்க அப்படின்னா இந்த அம்மாவுக்கு யார் பின்பலம் இருக்கா சொல்லுங்க? ஒரு அதிகாரிகளை, அவ்வளவு பெரிய உயர் அதிகாரிகளை இவ்வளவு தரம் தாழ்த்தி ஒரு கீழே உள்ள ஒரு சமுதாயத்தினரை வந்து அவ்வளவு பட்டுங்கலமா பேசிருக்குது. நாங்களும் கொண்டே கொடுத்து அழுத்து போயிட்டோம்யா. ஓகே ஓகே ஓகே. எங்கதான் போறது சொல்லுங்க பாப்போம். நானும் 3 நாளா பிரஸ் மீட்டுக்கு கூப்பிட்டு தான் இருக்கேன். அவங்க ஏமா ஏதாவது இருந்தா கொண்டு வாங்கம்மா, கம்ப்ளைண்ட் ஆனாதாமா நாங்க எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க தான் தம்பி இத முயற்சி எடுக்கணும். ரெண்டாவது சொல்றேன், இந்த அம்மானால பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏகப்பட்ட பெண்கள், 1-2 கிடையாது. சரிங்களா? ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டா 4 எஃப்ஐஆர் 5 எஃப்ஐஆர். இப்ப என்னையவே எத்தனை கேஸ் போட்டு வச்சிருக்கு தெரியுங்களா? எதுலயுமே உண்மை கிடையாது, எதுக்குமே வர கிடையாது. நீங்க தான் தம்பி இத முயற்சி எடுக்கணும். ரெண்டாவது சொல்றேன், இந்த அம்மானால பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏகப்பட்ட பெண்கள், 1-2 கிடையாது. சரிங்களா? ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டா 4 எஃப்ஐஆர் 5 எஃப்ஐஆர். இப்ப என்னையவே எத்தனை கேஸ் போட்டு வச்சிருக்கு தெரியுங்களா? எதுலயுமே உண்மை கிடையாது, எதுக்குமே வர கிடையாது. இல்லன்னா இப்படிதான் டார்கெட் பண்ணுது. எனக்கு அதுல விருப்பமும் கிடையாது. எனக்கு ரெண்டாவது இதெல்லாம் கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி வருது. நான் என் பசங்க வளர்றாங்க, நான் என்னோட வாழ்வாதாரத்தை எனக்கு யூடியூப்ல வருமானம் வருது போதும். அதை வச்சு என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சுக்கிறேன். நான் ஒரு தனியா ஒரு தாயா இருக்குதான் நான் கஷ்டப்படுறேன். ஜெயதாரான்னு சொல்லிட்டு அவங்களோட தோழி ஒருத்தவங்க, அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்க வந்து அப்படி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றாருன்னா ஏன் அவங்க போய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வழக்கு போடணும் அப்படின்னா வந்து அவங்க மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேக்குறாங்க. அவங்க தானே இந்த விஷயத்த வந்து வெளியே கொண்டு வந்தது. அப்படின்னா இப்ப அவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க முன்னாடியே போய் இது பண்ணுவாங்களா? சரி தம்பி, ஒரு சின்ன விஷயம் நான் கேக்கட்டுங்களா? திவ்யா வந்து தப்பு செஞ்சா அதுக்குரிய வீடியோ வந்து போன்ல இருக்குதுன்னு இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? இப்ப என் மொபைல்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே ஓகே ஓகே. என்னோட மொபைல் பாஸ்வேர்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதிகாரிகள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. இந்த அம்மாவுக்கு அதுக்குள்ள வீடியோ இருக்குன்னு எப்படி தெரியும்? நீ எனக்கு சரி அப்படி வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு கார்த்திகை நீ ஏன் அடைக்கலம் கொடுத்த? ஓ வீட்டுக்கு ஏன் கூட்டிட்டு போன 2 நாள்? திவ்யாவை எதுக்கு ஓ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சிருந்த? தப்பு தானே? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, அப்ப நீ ஏன் அடைக்கலம் கொடுத்த? அந்த போன் எடுத்துட்டு போய் 200 ஆடியோ இருக்கு, 100 வீடியோ இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அத அதிகாரிகள் சொல்லணும். அத வந்து உண்மையா பொய்யா என்னன்னு நீதிமன்றம் சொல்லணும், அதிகாரிகள் சொல்லணும். இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஒருத்தவங்க போன்ல பர்சனல் விஷயம் இருக்கிறது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி அதை யூடியூப்ல முதல்ல பப்ளிக் படுத்தலாம் சொல்லுங்க? அப்ப இது எல்லாமே ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையா? ஈஸியான ஒரு விஷயம் தான். நம்ம மொபைல்ல இருக்கிற பர்சனல் நமக்கு தான் தெரியும், நம்மளோட பாஸ்வேர்டு நமக்கு தான் தெரியும். ரெண்டாவது இந்த அம்மாவுக்கு யூடியூப்ல வந்து $2700 வந்திருக்குதான் அந்த அம்மா காமிக்குது. அத வந்து திவ்யா கலச்சி ஹேக் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்களோட யூடியூப் சேனலை எப்படி ஹேக் பண்ண முடியும்? பாஸ்வேர்டு இல்லாம ஹேக் பண்ணவே முடியாது. அது நம்ம அதிகாரிகளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இந்த அம்மா எப்படி ஹேக் பண்ணியாச்சு? டாலர் வரல. நான் அடிச்சிருக்கேன் அந்த அம்மாவுக்கு 5 ரிப்போர்ட் கெட்ட வார்த்தையா பேசுன்னு சொல்லி. $2700 எப்படி இந்த அம்மாவுக்கு வரும் சொல்லுங்க? எங்களுக்கே வர்றது இல்ல அவ்வளவு டாலர், இந்த அம்மாவுக்கு எப்படி வரும்? நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், காவலர் அதிகாரிகளுக்கும் உயர்தர அதிகாரிகளுக்கு அவர்களுக்கும் திரு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இதை ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இதனால ஒரு திருந்தி வாழக்கூடிய பெண், என் பசங்கள் நானு என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய குடும்ப பெண்கள் இவனால எவ்வளவு பேர் பாதிச்சிருக்கோம் தெரியுங்களா? இதனால எவ்வளவு பேர் தெரியுங்களா? எவ்வளவு வலி வேதனை எங்களுக்கு. நம்ம போனை சீஸ் பண்ணுங்க, நம்ம வீட்டுல வச்சிருக்க கம்ப்யூட்டரை சீஸ் பண்ணுங்க, இத காரை செக் பண்ணுங்க. இது 6 மொபைல் வச்சிருக்குது, கார்ல அங்கங்க வச்சிருக்கும். எல்லாத்தையுமே நீங்க சீஸ் பண்ண சொல்லுங்க சரிங்களா? அந்த லேப்டாப்பை மட்டும் தூக்க சொல்லுங்க. அதுல இருக்கும் எல்லா விஷயமும். இன்னமும் யார் பாதிக்க போறாங்கன்னே எனக்கு தெரியல. அதுலயும் முக்கியமா தம்பி, கணவன் இல்லாத பெண்கள், வறுமையில இருந்து முன்னேறி வந்த பெண்கள், சின்ன குழந்தைங்க, நீ நல்லா கவனிச்சு பாருங்க, சின்ன குழந்தைங்க நல்லா நம்ம பாருங்க. இந்த சுமதி பாருங்க, பாவம் கஷ்டப்பட்டு இப்பதான் வாழ்க்கையில முன்னேறது. ஒரு புருஷன் இல்லாம தனியா இருக்கப்பல சின்ன பையனை வச்சிருக்கு. நான் 2 பையனை வச்சிருக்கேன், சாதாரண 2 பொம்பளை புள்ளைய வச்சிருக்கா.
அவங்க சுமதி மேலயுமே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, இந்த மாதிரி வந்து பாலியல் ரீதியா வந்து அவங்களும் இந்த மாதிரி பண்ணாங்க. அவங்களோட பாலியல் ரீதியா என்ன தம்பி பண்ணாங்க எனக்கு புரியல. என்ன பண்ணாங்க? யாரையாவது தப்பா பேசுனாங்களா, தப்பா நடந்துக்கிட்டாங்களா? அந்த மாதிரி அவங்க வீடியோஸ் வந்து அவங்க போன்ல வந்து பார்த்ததாக வந்து சொல்றாங்க அந்த பிரஸ் மீட்ல. சரி, அதுதான் நாங்க ஏன் வந்து திவ்யா கிட்ட எதுக்கு பழக்கம் வச்சுக்கணும்? எங்க வீடியோ ஏன் நாங்க திவ்யாவுக்கு அனுப்பணும்? சரி, அது நாங்க அதான் அனுப்பணுங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா? இருக்குதா சொல்லுங்க. எங்க வாட்ஸ்அப்லயோ எங்க போன்ல இருந்தோ அந்த வீடியோஸ் நாங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான உண்டான ஆதாரம் இருக்கா? அது ஒரிஜினலா மாஃபிங்கா அதென்ன என்னமோ சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, அதெல்லாம் வந்து லேபுக்கு அனுப்பி செக் பண்ணியாச்சா? ஏஐ மூலமா பண்ணிருக்காங்க அது அந்த மாதிரின்னு சொல்லி அது ஒரிஜினலா இல்ல மாஃபிங் பண்ணது? இந்த பொம்பளைக்கு வேலை எவ்வளவு நிர்வாண படம் ஒண்ணுமே இல்ல. அந்த சிக்காவோட மனைவி சுமிய வந்து எடிட் பண்ணி ஒரு போட்டு அதுக்குரிய சிஎஸ்ஆர் நான் வச்சிருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த பெண்ணை நீங்க வந்து விடாம புடிச்சு நீங்க கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னு நான் சொல்றேன். நான் என்னோட அட்வொகேட்ட பேசிட்டேன். இவங்களை கஸ்டடி எடுத்து விசாரிச்சீங்கன்னா பல உண்மைகள் வரும். எவ்வளவு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே மேம். சரிங்களா? இத கண்டிப்பா நீங்க நியூஸ்ல வந்து நீங்க லைவாவே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இது நான் பேசின எல்லாத்தையுமே போடுங்க. அந்த மொபைல்ல என்ன இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அதோட பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா. சொல்லுங்க. அது அதிகாரிகள் தானே பாப்பாங்க, அவங்க தானே பாக்கணும். அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு தானே இருக்கு. உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? அதை எடுத்து நீ சோசியல் மீடியால எப்படி போட போச்சு? அது ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் நமக்கு தெரியாது. அந்த விஷயத்தை அவங்க தான் பாக்கணும். சஸ்பென்ஸா கொண்டு போற விஷயத்தை நீ எப்படி பப்ளிக் படுத்தலாம்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.